வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ராஜஸ்தான் vs பஞ்சாப் மோதிய போட்டியில் நடந்த அதிசயம். புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கேவுக்கு எகிரிய ரன் ரேட், பிரகாசமான சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு. அதாவது பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி வெற்றி பெற 148 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டது. ஐபிஎல் தொடரின் 27வது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்த்து பஞ்சாப் அணியானது விளையாடியது. இந்த போட்டியில் காயம் காரணமாக சிக்கர் தவான் அவர்கள் கேப்டனாக களமிறங்கவில்லை. இதனால் புதிய கேப்டனாக சாம் கரன் அவர்கள் களமிறங்கினார். அதே போல ராஜஸ்தான் அணி தரப்பில் அஸ்வின், பட்லர் ஆகியோர் காயம் காரணமாக விலக மகாராஜ் மற்றும் தனுஷ் கோசியன் ஆகியோர் சேர்க்கப்பட்டார்கள். இதன் பின் டாஸை வென்ற ராஜஸ்தான் அணியின் கேப்டன் சஞ்சு சாம்சன் அவர்கள் பவுலிங்கை அறிவித்தார். பஞ்சாப் அணி தரப்பில் பேஸ்டோ, அதர்வா டயட் தொடக்கம் கொடுத்தார்கள். அதர்வா டயட் அதிரடியாக பவுண்டரிகளை விளாசிய நிலையில் பஞ்சாப் அணி 3 ஓவர்களில் விக்கெட் இழப்பின்றி 26 ரன்களும் சேர்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் ஆவேஸ்கான் வீசிய 4வது ஓவரில் அதர்வா டயட் அவர்கள் 15 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேறினார். இதன் பின் ஜானி பிராட்ஷோ, சிம்ரன் சிங் ஆகியோர் நிதான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள். இதனால் பஞ்சாப் அணி 6 ஓவர்களில் வெறும் 38 ரன்களை மட்டுமே எடுத்திருந்தது. இதனையடுத்து யஸ்வந்தர் சாகல் மற்றும் மகாராஜ் கூட்டணியை வைத்து சஞ்சு சாம்சன் அட்டாக் செய்தார். இதில் யஸ்வந்தர் சாகல் வீசிய முதல் ஓவரிலேயே சிம்ரன் சிங் 10 ரன்களிலும் மகாராஜ் ஓவரில் பேர்ஸ்டோ 15 ரன்களிலும் ஆட்டமிழந்தார். இதனால் 8 ஓவர்களில் பஞ்சாப் அணியின் ஸ்கோர் ஆனது 47 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளாக இருந்தது. தொடர்ந்து சாம் கரனும் 6 ரன்களில், சசாங்க் சிங் 9 ரன்களிலும் ஆட்டமிழக்க பஞ்சாப் அணியின் நிலை பரிதாபமாக மாறியது. பின்னர் ஜிதேஷ் சர்மா, லிவிங்ஸ்டன் கூட்டணி இணைந்து சிறிது நேரம் தாக்குப்பிடித்தது. இதனால் 16 ஓவர்களில் பஞ்சாப் அணியின் ஸ்கோர் 100 ரன்களை கடந்தது. அப்போது அதிரடிக்கு திரும்பிய ஜிதேஷ் சர்மா அவர்கள் 29 ரன்களில் ஆட்டமிழக்க தொடர்ந்து லிவிங்ஸ்டன் 21 ரன்களில் ரன் அவுட் ஆனார். கடைசி நேரத்தில் இம்பாக்ட் பிளேயராக வந்த அசுதோஷ் சர்மா அவர்கள் சில சிக்ஸர்களை விளாசினார். இதனால் பஞ்சாப் அணியானது 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 147 ரன்களை மட்டுமே சேர்த்தது. ராஜஸ்தான் அணி தரப்பில் மகாராஜ் மற்றும் ஆவேஸ்கான் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியானது அதிரடியாக விளையாடி வெற்றி பெற்றுள்ளது. அதே போல ராஜஸ்தான் அணியின் இந்த வெற்றி என்பது மறைமுகமாக சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பிற்கு பிரகாசமாகியுள்ளது. அதாவது தற்போது பஞ்சாப் அணியானது 4 புள்ளிகளுடன் புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்திலும் உள்ளது. இந்த போட்டியில் மட்டும் பஞ்சாப் அணி வெற்றி பெற்றிருந்தால் 5வது அல்லது 6வது இடத்திற்கும் வந்து இருக்கும். அப்படி வந்தால் சிஎஸ்கேவின் பிளே ஆஃபின் போது சிக்கல் இழந்திருக்கும். அதே போல ராஜஸ்தான் அணி தற்போது வெற்றி பெற்றாலும் தோல்வி கிடைந்தாலும் முதல் இடத்தில் மட்டும்தான் இருக்கும். இதனால் சிஎஸ்கே அணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. இதனால் ராஜஸ்தான் அணியின் வெற்றி என்பது சிஎஸ்கேவுக்கு மறைமுகமாக உதவியுள்ளது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.